நம் முன்னவன் மூத்தவன் பாட்டன் கருப்பனும் வந்து விட்டான். ஏ கருப்பா, கொட்டடிச்சு கிளம்பிடா, வாடா, நான் தமிழ் உறவு நிக்கிறா, உனக்காண்டி காத்துட்டு இருக்கா, அடிச்சு வாடா. கருப்பா, வாடா கருப்பா, வாடா வாடா, நான் கட்சி கூப்பிடுகிறா, கூப்பிடுகிறா, முன்னவிட கூப்பிடுகிறா, வாடா வாடா. கருப்பா, நடு மையத்துக்கு போடா கருப்பா, கருப்பா, நடு மையத்துக்கு போடா. கருப்பா, மையத்துக்கு போடா கருப்பா. மக்களுக்கு என்னடா நீ நினைச்சதெல்லாம் நடக்குமா போடா.
கருப்பை காத்து கொடுக்க வந்திருக்க. வாடா. பிள்ளை என்னடா கோல வந்து காத்து கிடக்கா என்னப்பா குறை இருக்கு என்ன குறை காலேஜ் போக மாட்டேங்கிறியே காலேஜ் உனக்கு பிடிக்கலையா இல்ல படிக்கிறதுக்கு புத்தகம் பிடிக்கலையா இல்ல அது எதுவுமே இல்ல அங்க போவே எனக்கு பயமா இருக்கு அங்க பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல யுனிவர்சிட்டிக்கு சம்பந்தமே இல்லாத ஏதோ ஒரு ரவுடி பையன் என்னை திருட்டு தரமா வீடியோ எடுத்து வச்சு மிரட்டுறான் வெளியே சொன்னா கொன்றுவேன்னு சொல்றான் எனக்கு படிப்பே வேணாம் என்னை விட்டுருங்க நான் வீட்டுக்கு பொள்ளாச்சியில நடந்துச்சுன்னு சொன்னாருங்களே அதே மாதிரி பிள்ளைக்கு ஏதோ நடந்துச்சு எனக்கு பயமா இருக்கு தொட்ட வயிறு பத்தி எரியுது சாமி யாரு சொல்றா கடுக்கு தூரம் வரேன் தூரம் வந்திருக்கு ஐயராம தைரியமா யாருக்கு சொல்லுதா என்ன போல சொல்லு அது அங்க வந்து யாரோ ஒரு சாரி என்ன நானே சாரா சாரி சாரின்னு சொல்லுது அது யாருன்னு எனக்கு தெரியலையே சாமி என் கருப்பை பார்த்து சொல்லு சாமி யாரு அந்த சாரி யாராவது சாரா அவனை வெத்தலையில பையன் போட்டு பாத்துறேன் ஏய் கருப்பா யார் இந்த சாரி கண்ண காட்டு காச்சாப்பா கருப்புனு காட்டு கருப்பா கருப்பனையே கண்ணை காட்ட மாட்டேன்றானே கருப்பு கசக்கே பார்த்துட்டேன் வெத்தலை சாருதான் வருதே ஒழிய அந்த சாரு யாருக்கு தெரியலையாடா யாரா அந்த சாரு ஐயா 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 அந்த சாரு ஐயா சொல்லப்பா கொண்ட வந்த கொண்ட வந்த கருப்பா சொல்லப்பா ஆறு கண்ணு காட்டப்பா ஏப்பா கண்ணு கட்டுற தூரம் கரை வெட்டி கரைகளா திருறாங்களே கருப்பா அவங்கதான் திருட்டு திராவிட மாடல் காரிங்க இவங்கதான் திருட்டு பண்ணுங்களா ஐயோக்கிய பெருக 50 வருஷமா இந்த நாட்டை ஏமாற்றி இருக்கிற சொத்து சொகத்தெல்லாம் சுருட்டி திட்டு கொழுத்து போயிருக்காங்களா அவனா கருப்பா இவங்களை சாதாரணம் அளிக்க முடியாது கருப்பனுக்கு இந்த அருவா பத்தாதுடா அதுக்காகத்தான் இவங்களை போனாச்சு விவசாயி செடியோடு அறுத்து போட்ட மாதிரி போட்டுருந்தா அறுத்து போட்டாலும் இவங்க காத்திருந்த விவசாய செடி மாதிரி பரவி வந்துருவாங்க ஆமா அடியோடு வேரோடு புடிச்சு எரிச்சு போட்டார்கள் தீய வச்சு எரிச்சு சாம்பலா ஊதி விட்டுருந்தாங்க கருப்பை
பயப்படாதீங்க. அதுக்காகத்தான் இதுக்கு ஒரு அடிப்படை மாற்றம் வரணும்ன்றதா எங்க அண்ணன் பெரிய கருப்பேன். எங்க அண்ணன் எங்க அண்ணன் ஒரு பெரிய கருப்பேன். செல்வ சீமா பெரிய கருப்பேன். நாட்டை காக்க வந்த கருப்பேன். 234 தொகுதியிலேயே இறக்கி விட்டுருக்காண்டா குட்டி கருப்புகளா. வேட்பாளரா இறக்கி விட்டுருக்க. பூரம் படித்த கருப்பு. ஆமா. பண்பான கருப்பு. ஆமா. நேர்மையான கருப்பு. எங்க பெரிய கருப்பு இறக்கி விட்டு தைரியமா கட்டி காலுகளா. 2026 நமக்கு தாண்டா. நல்லவே நாட்டில் நிறைய இருக்கா. மக்கள் காத்து கொடுப்பா. கவலைப்படாம என் பிள்ளைகளை இங்க இருந்தவன் நேற்று அங்க, அங்க இருந்தவன் நேற்று இங்க, எப்படிலாம் ஓடிக்கிருந்தாலும் என் பிள்ளை தயங்காம நிப்பான். நேர்மை உண்மையுமா நிக்கிறவன் யாருக்கும் பயப்படாம இருக்க மக்கள் கருப்பேன் கட்டி காத்து கொடுப்பான். எவனாவது என் குட்டி கருப்புகளுக்கு இடையூறு கொடுத்தா ஒரு கருப்பை பெரிய கருப்பை சேர்ந்தா பின்னால வச்சு வெட்டு வேண்டாம். தயங்காம போயிட்டு வாங்கப்பா. வெட்டி நமக்கு தானாப்பா. மக்கா கருப்பை உங்களை பூரா கட்டி காத்தவன் இந்த ஒரு முறையாவது விவசாயத்துக்கு ஓட்டு போடுங்களா பாவியா. உங்களை பூரா கட்டி காத்தா. கவலைப்படாம போய் வாங்க. வெற்றி நம்மதே. ஆமா. அந்த பிள்ளை திட்டுல போலப்பா. போயிட்டு வாடா. போயிட்டு வாப்பா. சென்ட்ரல் கொண்டு அந்த பிள்ளைக்கு நேச்சுரா போசுட்டேன். போடா. கருப்பு கூட வருவாடா. போடா நீ படிக்க போடா. தப்பு பண்ணவங்களா இன்னும் தைரியமா வெளியே சுத்திட்டு இருக்கப்ப பாதிக்கப்பட்ட நான் ஏன் வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்கணும்? நான் படிக்க போறேன். கருப்பு சாமி என் கண்ணை திறந்து சீமான் அண்ணனை காட்டிட்டாரு. இனிமே எங்களை யாரும் ஏமாத்த முடியாது. எனக்கு நடந்த மாதிரி வேற யாருக்கும் நடந்துடக்கூடாது. அதுக்கு தான் ஒரு மாற்றம் வரணும். எங்க இனிமே உழுவ போற ஒவ்வொரு ஓட்டும் வாரிசு அரசியலுக்கும் இல்ல, கவர்ச்சி அரசியலுக்கும் இல்ல. என்னை மாதிரி இளைஞர்கள் இனிமே பேசி ஏமாத்த முடியாது, எதையும் காட்டி ஏமாத்த முடியாது. ஏன் ஓட்டு, எங்க அம்மா ஓட்டு, என்ன மாதிரி எல்லாரும் ஓட்டும் இனிமே எங்க வாழ்க்கையை பத்தி யோசிக்கிற நாம் தமிழர் கட்சி விவசாயி சின்னத்துக்கு மட்டும் படிச்சு புள்ள போற வந்துருச்சு. நீ எவனும் எங்களை ஏமாத்த முடியாது. நமது சின்னம் விவசாயி, நமது சின்னம் விவசாயி, நமது வாட்டு விவசாயிக்கு, நமது வாட்டு விவசாயிக்கு. ஐயா குட்டா, ஐயா கருப்புங்க, ஐயா சூப்பர், நல்லா இருக்கு. அப்படியே நில்லுங்க அங்கேயே. அடிச்சுக்கிட்டே கொட்டை அடிச்சுக்கிட்டே கொட்டை அடிச்சுக்கிட்டே அடா கொட்டை வந்தாச்சுடா. அடா சொல்லப்பா. பெரிய கருப்பை வராரு. அட்ரா அட்ரா கொட்டை அட்ரா.
தம்பி இதுல மாட்டு. வேட்டியில யாருக்கு? வேட்டியில யாருக்கு? அடி அடி அடி. அடி அடி. இங்க வா. ஐயா மாட்டீங்க. சாமி தாஜா. அடடா கொட்ட. அம்மா கருப்பு வந்தாடா. அடடா கொட்ட. சுலோவா. ஏய் வாடி. இங்க வா. வா. ஏதோ கேட்கிறேன் பூசாரிட்ட. கேளு. நீதான் நல்லா கேட்பையில. கேளு. நிறுத்தப்பா. எனக்கு ஒரு நியாயத்தை சொல்லு சாமி. இங்க வா. அப்பா. அவன் வரல. சாமி. இங்க வா. சாமி. தானா அந்த குடிகார பையன். குடிச்சிட்டு வந்து என்ன அடிச்சு போறா சொல்றா சாமி. கரெக்டா கரண்ட் பாஸ் ஆகுதுடா. சத்து நிறுத்துடா. கரண்ட் வருதுடா. நிறுத்துறா. இருண்டு கிடக்கிற உலகத்துக்கு ஒரு கரண்ட் வருதுடா. தமிழ் தேசிய கரண்ட் வருதுடா. திருட்டு திராவிடம் இருட்டாக்குன இந்த நாட்டை செந்தமிழன் சீமான்கிற கரண்ட் வெளிச்சம் கொடுக்குதுடா. டே கருப்பா, வெளிச்சம் வருதுடா. கரண்ட் வருதுடா. இதாண்டா மக்களின் மாநாடு. பாடுறா கடல் மாதிரி கூட்டத்தை. மக்களுக்கும் போராடக்கூடிய கருப்பை வந்துட்டான். ஆஹா, நல்ல காலம் மறக்க போகுது. நல்ல நாடு பொறுக்க போகுது. நாடு சிறக்க போகுது. எங்க கருப்பன் எங்க அண்ணன் சீமா வந்துட்டாரு. பாதுகாப்பு படை முறை செய்யவும் அடிப்பா சாமி விட்டா.
ஏ கருப்பா ஆரம்பிச்சு விடுறா கருப்பா ஆரம்பிச்சு விடுறா ஐயா ஆனா அக்கா உன் குறை சொல்லப்பா நிறுத்தா கொண்டா பாப்பா ஏ கருப்பா என்னப்பா ஒரு குறை இருக்கப்பா என் பொண்டாட்டி ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு குறை கேட்கணுங்கிறது சரி இங்க வா வாடா இதான் ரொம்ப பேசுவீல நல்லா கேளு போ போங்கடா சாமி 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 என்னை தானா அடிச்சு கொலையா கொல்றா சாமி நீங்க ஆயத்தை கேட்டு சொல்ல சாமி சொல்லுப்பா நான் குடிச்சிட்டு வந்து என்னை அடிக்கிறத பார்த்து படிக்கிற என் புள்ள தானா அழுது மனசடைஞ்சு போய் எழுதி வச்சுட்டு அப்பா குடிக்காதீங்க அம்மா அடிக்காதீங்கன்னு சொல்லி எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டா சாமி செத்து போயிட்டா சாமி குடும்பக்கார போய் கொண்டு விட்டானா இப்ப நம்ம குடும்பம் வந்தியா ஏதோ விடியல் பணமா அந்த நான் கொடுக்கலன்னு என்ன அடியா அடிச்சு கொல்ல சாமி விடியல் பணத்தை கேக்குறானா ஏய், பணம் உனக்கு அது விடியல் காசு எனக்கு அது குடியல் காசுடி வர்றா இதோ பாரு 5000 ரூபாய் வாங்கினீல கொடுக்கணும்ல பாட்டிலுக்கு 10 ரூபா வச்சு வித்தாங்க அப்ப நான் உங்ககிட்ட புடிங்கி வச்சு புடிச்சேன் இப்ப பாட்டில நான் கொடுத்தா அவங்க 10 ரூபா தராங்க அப்ப நான் குடிக்கணும்ல நீ கொடுக்கணும்ல கருப்பு நீ சொல்லணும்ல ஏய் என்ன சொல்ற ஆ. சொல்லுமா எங்களுக்கு என்னடா உங்களுக்கு ஆ. அடுத்த விடியல் காசுல ஒரு புல் வாங்கி தாரேன் கோழிக்கறி வாங்கி தாரேன் நல்ல முடிவா சொல்லு ஏய் கருப்படிக்க லஞ்சமா பேச்சு பெரிய பேச்சு ஏண்டா எந்த காசு என்னத்த வாங்கி தரமுன்ற சொல்லுமா 50 வருஷமா நாங்க யாரா இருக்கோம் ஒட்டப்பட்டு டேய், இங்க வர சொல்றா. எனக்கு தெரியுது இங்க வர குடுக்குற மாதிரி கொடுத்து 5000 ரூபாய அப்படியே கொண்டு போய் கடையில கொடுத்து குடுத்துல குடிக்க விட்டு அப்படியே குடிக்கிறாங்க நல்லா தெரியுதா உங்க திராவிட திருட்டு உருட்டு மாடல் ஏண்டா இதான் திராவிட மாடலா இங்க வரு சொல்லுமா சாமி நாங்க யாரா இருக்கோம் ஓட்ட போட்டு எதையா வாங்கி நாங்க நாசமா போயிட்டோம் சாமி இனிமே எங்களை யாரும் ஏமாத்த முடியாது சாமி நானும் என் குடும்பமும் என் வருங்கால சந்ததி நல்லா இருக்கணும்னா என் சின்ன விவசாயிக்கு தான் சாமி ஓட்டு போடுவேன் விவசாய செலுத்தி தான் ஓட்டு போடுவா ஆமா சாமி அப்ப நீ நோட்டை குடு நான் விவசாயிக்கு ஓட்ட போடுறேன் நோட்டை குடுக்கும் என்னடே ஓட்ட போடுங்க இன்னும் மாத்திருக்கல நீங்க டேய் இப்படி தாண்டா திருச்சியில சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல பிள்ளை கொண்டு வரலாமா காலக்கடை பூரா அடிச்சு நொறுக்குனாங்க நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்க பூரா இங்க மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுக்க அடிச்சு நொறுக்குனாங்க அத போலீஸ் பூரா கேச போட்டு அடைச்சிச்சு அதையும் உடச்சிச்சு எதுக்கு அஞ்சாத பிள்ளைங்க நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்க காலக்கடை பூரா அடைக்கணும் இனிமேல் நிறுத்தணுமா மூடணும்ன்றதாண்டா எங்க நோக்கம் சொல்றா எப்பா 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அடி எனக்கு விழுந்துருச்சுன்னா நான் ஏன்டா குடிக்க போறேன் ரொம்ப பேசிக்கிட்டே நல்ல பேச்சு மாதிரி பேசுனாங்க இந்த உதயசூரியன்காரங்க அதுக்கு ஓட்ட போடுன்னு சொல்லி என்னை குடிக்க வச்சாங்க இன்னொருத்தன் வந்தான் பழன்னு பப்பாளி பழம் மாதிரி ஜெயலலிதா கருணாநிதினு எம்ஜிஆர்னு வந்து ஆளுக்கு என்னைய குடிக்க வச்சு ஓட்ட வாங்கிட்டு போய் 50 வருஷமா குடிக்க வச்சு என்னை கொண்டு விட்டாங்கடா ஏ கருப்பா இப்ப தெரிஞ்சு போச்சுப்பா இப்படி குடிக்க வச்சு என் குடும்பத்தை எடுத்து விட்டாங்கடா பாவிங்க டேய் இப்படி மேலே எனக்கு காசை கொடுத்து கோட்டரை கொடுத்து எவன் ஓட்டு கேட்டாலும் இனி நான் போட மாட்டேன்டா அப்படி சொல்ற மேலே என் குடும்பத்தை வாழ வைக்கிறேன் தாண்டா என் ஓட்டு இனிமேல் என் சின்னம் விவசாயி சின்னம். என் ஓட்டு விவசாயிக்கு. தாண்டா நமது சின்னம் விவசாயி சின்னம். விவசாயி. உங்க சின்னம் விவசாயி விவசாயி சின்னம். என் பிள்ளையோட சின்னம் குடும்பத்தோட சின்னம் விவசாயிடா பாருங்க ஓட்ட அப்புறம் பாருங்க நாட்ட ஐயா கொட்டா கருப்பா அண்ணா, ஐயா ஐயா ஏய், கருப்பா
அடிப்பா 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 அடிப்பா. யார் சொன்னது? ஐயா ஐயா போப்பா. நிறுத்துப்பா. என்னன்னு பாத்து போயிடும். நிறுத்து. சொல்லுப்பா. இப்படித்தான் நம்ம குடும்பத்தை பூரா கெடுத்து என்னைய மாதிரி எத்தனையோ பிள்ளைய செத்து போச்சு. என் குடும்பத்தில் இருக்க குடும்பமும் அத்தனை சொந்த பந்தமும் இனிமேலு விவசாய சின்னத்துக்கு போடுங்கப்பா. இந்த கருப்பன் துணை இருக்க 234 தொகுதியிலையும் இந்த குடியில்லாத சமூகத்தை உருவாக்க விவசாய சின்னத்துக்கு ஓட்ட போடுங்க. இந்த நாட்டை பாதுகாக்கணும், நாட்டை பாதுகாக்கணும், குடிக்காத சமூகத்தை உருவாக்கணும். நான் திருந்திட்டேன் குடிகாரன், நீங்க திருந்துங்க, நீங்க திருந்துங்க. விவசாய சின்னத்துக்கு ஓட்ட போடுங்க. என் மக்கா ஓட்ட போடுங்க. அடிப்பா ஒட்ட போப்பா போப்பா போப்பா. யார்பா? வா முன்னாடி வா. வாப்பா. கொட்டடித்து கருப்பசாமி உத்தரவு கொடுத்து விட்டான். வெல்வான் வெல்வான் விவசாயி, வென்றே காட்டுவான் விவசாயி.